எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே சிறப்புதான். அதிலும் இந்த வருடம் ஆடி மாதம் பிறப்பதே அம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில்தான் என்பதால் மிகவும் சிறப்பு. ஆடி மாதம் வரும் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்த பகுதியில நாம ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்தது மற்றும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஆடி முதல் நாள் அம்மனை நம் வீட்டிற்கு வரவழைக்கும் பூஜை முறைகள் என்ன, இதையெல்லாம் பற்றி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆடி மாதம் என்றாலே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? தெருவெங்கும் ஒலிக்கிற அம்மன் பாடல்கள், அம்மன் கோவில்களில் வார்க்கப்படும் கூழ், வேப்பிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில்கள், பால் குடம் எடுத்து வரும் பக்தர்கள், தீ மீதி திருவிழா, வெளியூர்ல இருக்கிறவங்க கூட சொந்த ஊருக்கு போய் குலதெய்வத்தை வணங்குற அந்த பக்தி, இதுதான் இல்லையா? வருடத்துல 12 தமிழ் மாதங்களும் சிறப்பு வாய்ந்ததுதான். ஆனா ஏனோ ஆடி மாதம் வந்தாலே ஒரு தனி பக்தி உணர்வு நம்ம மனசுல தானாகவே வந்துடுது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதம் சக்திக்குரிய மாதம். சக்தி என்றாலே அம்மன், அம்மன் என்றாலே சக்தி. அதனாலதான் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அழைச்சாங்க. புராணங்களின்படி அன்னை பார்வதி பரமசிவனை அடைவதற்காக கடுமையான தவம் இருந்தாராம். அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி மாதம் முழுவதும் உன் சக்தியே உலகம் முழுதும் அதிகமாக வெளிப்படும், இந்த மாதம் உனக்கே உரிய மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாராம். அதனாலதான் ஆடி மாதத்தில் சிவசக்தியில் அம்பிகையின் அருள் இன்னும் அதிகமாக வெளிப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் களை கட்டுகின்றன. ஆடி மாதத்திற்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? முற்காலத்தில் ஆடி என்ற ஒரு தேவமங்கை இருந்தாலாம். இவ ஈசனை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு சிவபெருமானை பார்க்க கைலாயம் வந்திருக்கா. அப்போது ஈசன் கண்களை மூடிக்கொண்டு தவநிலையில் இருந்தாராம். இந்த தேவமங்கை என்ன செஞ்சிருக்கா? பாம்பு உருவம் எடுத்து ஈசனை அடையும் ஆசையோட அவரை நோக்கி வந்தாலாம். அந்த நேரம் அங்கு வந்த பார்வதி தேவி இவளை பார்த்து கோபம் கொண்டு, நீ வேப்ப மரமாக மாற கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்திருக்காங்க. அந்த பெண்ணும் தன்னோட தவற உணர்ந்து மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டாலாம். உடனே பார்வதி தேவியின் மனம் குளிர்ந்து, நீ பூலோகத்தில் எனக்கு மிகவும் உகந்த புனித விருட்சமான வேப்பமரமாக விளங்குவாய் என்றும், உன் பெயரிலேயே இந்த மாதம் ஆடி என்று அழைக்கப்படும் என்றும் வரம் கொடுத்ததாக புராண தகவல் இருக்கிறது. அதனால்தான் இன்றும் அம்மன் கோவில் என்றாலே வேப்பிலை, அம்மன் அலங்காரம் என்றாலும் வேப்பிலை, இப்படி பிரிக்க முடியாத உறவாக மாறிவிட்டது வேப்பிலை. ஆனா வேப்பிலைக்கு ஆன்மீக காரணம் மட்டும் இல்லை, அறிவியல் காரணமும் இருக்கிறது. அது என்னன்னா, ஆடி காற்று வீச ஆரம்பிக்கிற இந்த பருவத்தில் வெப்பநிலை மாறும், தொற்று நோய்கள் பரவ வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் தான் நம்ம முன்னோர்கள் வீட்டு வாசலிலும் வேப்பிலை கட்டி இருக்காங்க, குடிக்கிற தண்ணீரில் வேப்பிலை போட்டாங்க, மோரில் கூட வேப்பிலை சேர்த்து குடிச்சிருக்காங்க. அதாவது பக்தியோட சேர்ந்து நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி இருக்காங்க. இதுதாங்க நம்ம முன்னோர்களோட அறிவு. சரி, வேப்பிலையோட மகிமை புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு கேள்வி, ஏன் ஆடி மாதம் வந்தாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் கூழ் ஊத்துறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, கோடை காலத்தில் வெப்பத்தால் நம் உடலில் ஏற்படும் அம்மையை அம்மனின் சீற்றம் என்று நம் முன்னோர்கள் அழைச்சாங்க. அதனாலதான் அவளை பக்தியோடு வேண்டினா மாரியாத்தா மன இறங்கி அம்மையை குணப்படுத்துவா என்று பரிபூர்ணமாக நம்பினாங்க. அம்மை கொப்பளங்கள் மீது கிருமி நாசினியான வேப்பிலை அரைத்து பூசுவாங்க. மாரியம்மன் தான் அம்மை நோயிலிருந்து மக்களை காத்த தெய்வம் என்று மக்கள் நம்பியதால் கம்பு, கேழ்வரகு போன்ற உடலுக்கு குளிர்ச்சி தரும் தானியங்களால் கூழ் செய்து அம்மனுக்கு படைக்கிற பழக்கம் உருவானது. அது மட்டும் இல்லாம சில தென் மாவட்டங்களில் அந்த கூழுடன் மொச்சை கொட்டை சேர்த்த கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அம்மனுக்கு கூழ், அதுக்கு தொட்டுக்க மொச்சை கொட்டை கருவாட்டு குழம்பு, இந்த படையலை பார்த்தாலே போதும் ஆடி திருவிழா வந்துடுச்சேன்னு நம்ம மனசு சொல்லிடும். அதுக்கு ஒரு தனி மனம், தனி சுவை, அதை விட தனி பக்தி. அம்மனுக்கு படைத்த பிறகு அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவது இன்றும் தொடரும் ஒரு அழகான பாரம்பரியம். ஆனா ஆடி மாதத்தோட மகிமை இதோட முடிஞ்சிடல. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனி மகிமை இருக்கு. அந்த நாட்களை சரியான முறையில் வழிபட்டா அம்மனோட அருள் நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுபடி ஆடி செவ்வாய் இந்த நாளில் பெண்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு விரதம் இருந்து அம்மனை மனதார வழிபட வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்றும், திருமணமான பெண்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளலாம். இதோடு இன்னும் ஒரு சிறப்பான விரதம் இருக்கு. அது என்னன்னா, ஔவையார் நோன்பு, இல்லைன்னா செவ்வாய் பிள்ளையார் என்று சொல்லலாம்.
இந்த நோன்பு பெரும்பாலும் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கும் ஒரு பழமையான விரதம். இரவு நேரத்தில் பெண்கள் ஒன்று கூடி அரிசி மாவில் பல வடிவங்களில் கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கும் ஔவையாருக்கும் படைத்து வழிபடுவாங்க. இந்த படையலை பெண்களே சாப்பிட வேண்டும், ஆண்களுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த நோன்பை கடைபிடித்தா வீட்டில் வறுமை நீங்கி வளம் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்தது ஆடி வெள்ளி. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் அம்மன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது, மாவிளக்கு போடுவது, பால் குடம் எடுப்பது, அபிஷேகம் செய்வது என்று நம்மால் முடிந்த வழிபாட்டை செய்யலாம். அதே போல வீட்டிலும் காமாட்சி விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தால் அம்மனின் அருள் கிடைக்கும். மற்றும் ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கு, அதுதான் சுமங்கலி பூஜை. ஆடி செவ்வாய் அல்லது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி சுமங்கலியாக வாழ்ந்து மறைந்த பெண்களையும் கன்னி பெண்ணாக இறந்தவர்களையும் மனதில் நினைத்து வழிபட வேண்டும். அவர்களின் ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு புடவை, ஜாக்கெட் துணி, மஞ்சள், குங்குமம், வளையல், கண்ணாடி, பூ, வெற்றிலைப்பாக்கு போன்ற மங்கள பொருட்களை தானமாக வழங்க வேண்டும். இப்படி செய்தால் குடும்பத்தில் தரித்திரம் நீங்கி சுபிட்சம் பெருகும், திருமண தடைகள் விலகும், குழந்தை பேறு கிடைக்கும், முன்னோர்களின் ஆசியும் அம்மனின் அருளும் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் நம்பி வந்திருக்காங்க. அதை செயல்படுத்தியும் வந்திருக்காங்க. சரி, ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி பார்த்தாச்சு. ஆனா ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு நாளுக்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க. அது என்ன நாள் தெரியுமா? ஆடி பூரம். ஆடி பூரம் என்றாலே ஆண்டாள் அவதரித்த புனித நாள். அதே போல அன்னை பார்வதியின் மகிமையை போற்றும் நாளாகவும் பல அம்மன் கோவில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று அம்மனுக்கு வளைகாப்பு, பூச்சூட்டுதல், சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் என கோவில்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டிருக்கும். ஆனா இதோடு முடிஞ்சிடல. ஆடி மாதத்தில் இயற்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு அழகான திருநாளும் வருகிறது. அதுதான் ஆடிப்பெருக்கு. ஆடி 18ஆம் நாள் கொண்டாடப்படும் இந்த ஆடிப்பெருக்கு வெறும் பண்டிகை மட்டும் கிடையாது, நம் தமிழர்களின் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் நாள். இந்த நாளில் காவிரி உள்ளிட்ட ஆறுகள் நிரம்பி வழியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் நம்மை வாழ வைக்கும் இந்த நீருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆற்றங்கரையில் பூஜை செய்து கலந்த சாதங்களை படைத்து குடும்பத்தோடு சென்று வழிபடும் அழகான மரபை உருவாக்கினார்கள். இன்றும் பல குடும்பங்கள் எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல் என்று பல வகையான உணவுகளை எடுத்து சென்று ஆற்றங்கரையில் படைத்து இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆனா இந்த ஆடி மாதத்திலேயே இன்னும் ஒரு நாள் இருக்கு. அந்த நாளை நம் முன்னோர்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய மிகவும் புனிதமான நாள். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ரு வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஐதீகம் சொல்கிறது. அன்று காகங்களுக்கு உணவு வைத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொள்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் ஆசி கிடைத்தால் வீட்டில் அமைதி வரும், தடைகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சரி, அம்மன் வழிபாடு, முன்னோர் வழிபாடு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா சனி பகவானின் அருளை பெற இந்த ஆடி மாதத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா? தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூர் சனீஸ்வரர் கோவில் உலக புகழ் பெற்றது. ஆடி மாத சனிக்கிழமைகளில் அங்கு சென்று சனி பகவானை தரிசித்தால் சனி தோஷங்கள் குறையும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வணங்கினாலும் பரவாயில்லை. அதே போல ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாருக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் படைத்து வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி மாதம் தொடங்கும் முதல் நாளில் பூஜை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அந்த ஒரு நாள் பூஜையை நாம் மனதார செய்தாலே போதும், ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் நம்ம கூடவே இருக்கும்.
ஆடி முதல் நாள் அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீடு முழுவதும் சுத்தம் செய்யுங்கள். வாசல் தெளித்து அழகான மாக்கோலம் போடுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூ வைத்து அலங்காரம் செய்யுங்கள். அதற்கு பிறகு எவசில்வர் பாத்திரம் அல்லாமல் செம்பு அல்லது பித்தளை கலசம் இருந்தா அதையே எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கலசத்திற்கு மஞ்சள் பூசி மஞ்சள் கயிறு அல்லது நூல் சுற்றி சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதற்குள் வேப்பிலையை போடுங்கள். அந்த கலசத்தையே நம்முடைய குலதெய்வமாகவும் அம்பிகையாகவும் மனதில் நினைத்து வைத்து வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி அம்பிகையையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வணங்குங்கள். அம்மா, இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்க குடும்பத்துக்கு துணையாக இரு. நோய் நொடி இல்லாமல் காப்பாற்று. வீட்டில் நிம்மதி, ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாம் பெருக வேண்டும். நாங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயசம், பால், பழங்கள் என்று உங்களால் முடிந்ததை படைக்கலாம். எதுவும் செய்ய முடியவில்லையா? கவலையே வேண்டாம். 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, முடிந்தால் 1 டம்ளர் பால் மட்டும் வைத்து கூட மனதார வழிபட்டாலே போதும். அம்மன் நம்முடைய பக்தியை தான் பார்க்கிறாளே தவிர படையலின் பெருமையை பார்க்க மாட்டாள். வழிபாட்டின் போது அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், காமாட்சி விருத்தம் இல்லை உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடலாம். எதுவும் தெரியவில்லையா? அதுவும் பரவாயில்லை. ஓம் சக்தி பராசக்தி என்று மனதார சொல்லுங்கள். ஆடி முதல் நாள் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் அதிகாலை 4:30 முதல் 5:30 மணி வரை பூஜை செய்தால் மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் அல்லது காலை 9 மணி முதல் 10:20 வரையும் செய்யலாம். மதிய நேரத்தில் படையல் வைத்து வழிபடுபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை பூஜை செய்யலாம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலமான காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்து மனதார வழிபடலாம். அதோடு அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களையும் முழுமையாக பாராயணம் செய்தால் அன்னை அபிராமியின் அருள் அளவற்றதாக கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அம்மனுக்கு பெரிய படையல் தேவையில்லை, பெரிய பூஜை தேவையில்லை. மனதார அழைக்கும் பக்தி இருந்தாலே போதும். ஒரு குழந்தை அம்மாவை அழைக்க மந்திரம் தேவையில்லாதது போல ஒரு பக்தன் அன்னையை அழைக்கவும் பெரிய மந்திரங்கள் தேவையில்லை. அம்மா என்று மனதார ஒருமுறை அழைத்தாலே போதும். கேட்டதை மட்டுமல்ல, நமக்கு என்ன தேவை என்று நம்மை விட நன்றாக அறிந்தவள் அந்த அன்னை. அந்த பராசக்தியின் அருள் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.